சென்னையில் நடைபெறவுள்ள முதலீட்டு மாநாட்டில் 68,773 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாகவும், இதனால் 1,06,800 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சூழல் உருவாகும் என்றும் அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். ஒரு 19 நிறுவனங்களுக்கு இனாகரேஷன் இங்கே நேரடியாக அவங்க கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கே போயிட்டாங்க. அவங்க வேலைவாய்ப்பு வழங்கி அங்கே திட்டங்கள் தொடங்கப்படவிருக்கின்றன. அதற்கான ஒட்டுமொத்த கூடுதல் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 17,616 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளுக்கான துவக்க விழா நாளைக்கு நடக்கவிருக்கிறது. ஏறத்தாழ 65,000 நபர்களுக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அதேபோல் ஜிம்ல கையெழுத்திடப்பட்டு தொடர்ச்சியா எல்லா கிளியரன்ஸும் பெறப்பட்டு இப்போ ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அதாவது அடிக்கல் நாட்டு விழா நாளை ஏறத்தாழ 51,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் நாளை நாம் இங்கே அடிக்கல் நாட்டு விழாவையும் இங்கே நடத்தவிருக்கிறோம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வானதி சீனிவாசன் MLA சந்தித்து பேசினார். அடுக்குமாடி பார்க்கிங் கட்டுதல், கோவை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை அமைத்தல், நொய்யல் ஆற்றில் கழிவுநீர் கலக்காமல் தடுத்தல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் அரசு பள்ளியில் திடீர் ஆய்வில் ஈடுபட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் வகுப்பறையில் கடைசி பெஞ்சில் அமர்ந்து 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புறநானூறு பாடல் குறித்து ஆசிரியர் பாடம் எடுத்ததை கவனித்து பாராட்டினார். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருக்குங்க பசங்களை. அப்பப்போ இது நல்ல விஷயம். இது ஆக்சுவலாக கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் வீடு வாங்கி தருவதாக கூறி எந்த கொம்பன் லஞ்சம் கேட்டாலும் தராதீர்கள் என அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். அதே போன்று எனக்கு ஒரு போர்க்கால் போட்டால் போதும், திங்கட்கிழமை கலைப்பை பார்த்தால் போதும், அவெல்லாம் சிவியராக நடவடிக்கை எடுப்போம். ஒரே ஒரு பைசா கூட எந்த ஒவ்வொருக்கும் நீங்கள் தரக்கூடாது என்பதுதான் என்னுடைய. இலங்கை கடற்படையினரால் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 22 பேருக்கு அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நேற்று நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று மாலை தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க சென்ற திமுக MP கனிமொழியை மீனவர்களின் உறவினர்கள் சூழ்ந்து கொண்டு மீனவர்களை மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அமைச்சரை பார்த்து அமைச்சர் பேசிட்டு தான் இருக்கு. மத்திய அரசாங்கம் அந்த அரசாங்கம் தான் இன்னொரு நாட்டு அரசாங்கத்தோட பேச முடியும். அகில இந்திய கட்டுமான அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் கலந்தாலோசனைக் கூட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் CV கணேசன், விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்தால் ஒரே நாளில் அவர்களுக்கான இழப்பீடு தொகையை தனது துறை மூலம் பெற்றுத்தரப்படுவதாக தெரிவித்தார். கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கரூர், திருப்பூர், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ரயில் நிலையங்களில் QR கோட் மூலம் கவுண்டரில் டிக்கெட்டுக்கு பணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரயில்வே கவுண்டரில் சில்லறை பாக்கி வாங்கும்போது ஏற்படும் நேர விரயத்தை தவிர்ப்பதற்காக சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் இயங்கும் 78 ரயில் நிலையங்களில் QR கோட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கோயம்புத்தூர் மாநகரில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு காலாவதியான மற்றும் முழுமையான விவரம் இல்லாமல் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த குளிர்பானங்களை அழித்தனர். உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் 18 பேர் 9 குழுக்களாக பிரிந்து சில்லறை மற்றும் மொத்த விற்பனை கடைகள், குளிர்பானங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் 23 கடைகளிலிருந்து 90 லிட்டர் குளிர்பானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேத்துப்பட்டில் உள்ள பள்ளி ஒன்றில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடிகர் பிரசாந்த் பாராட்டு சான்றிதழும் நினைவு பரிசையும் வழங்கினார். நடிகை வித்யுலேகா ராமன் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். மேத்ல வந்து ஜீரோ மேத் வாங்க ரொம்ப கஷ்டம். 1, 2 கூட வாங்கலாம், ஆனால் 0 வாங்க ரொம்ப அந்த பெருமை எனக்கு இருக்கு. சரி, படித்தவன்லாம் உடனே புத்திசாலி கிடையாது, படிக்க வந்து முட்டாளும் கிடையாது. சும்மா படி 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 அதுவும் படிக்கூடாது, அதை படிக்காமல் இருக்கக்கூடாது. ஒர்க் வெல் யூ ஒர்க் அண்ட் ப்ளே வெல் யூ ப்ளேன்னு ஒரு நல்ல லைன் இருக்குது. எப்போ படிக்கணுமோ படிக்கணும், எப்போ ஜாலியாக இருக்கணும். ஸ்கூல் லைஃப் மாதிரி வேறு எந்த லைஃப் இல்லை. ஸ்கூல் முடிச்சு காலேஜ், திஸ் ஆர் 2 பெஸ்ட் லைஃப். ஸோ கைஸ் ஆர் ஹேவிங் த பெஸ்ட் டைம் யுவர் லைஃப். என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் அ லவ்லி ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். கோவையில் நடைபெற்ற தமிழ்நாடு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பவியல் நிறுவனத்தின் 57வது மாநாட்டில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்றார். விழாவில் பேசிய அவர், தேசிய தரவரிசையில் பல்வேறு கல்லூரிகள் தமிழகத்தில் இருந்தாலும் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் அவை பட்டதாரிகளை உருவாக்குவதில்லை என்றார்.